ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நமக்கு 10 நாள் தான் இருக்குது கிறிஸ்மஸ்க்கு. கிறிஸ்மஸ் சீரியஸ் 1 தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு அப்பத்துக்கோ இல்லைட்டா நம்ம வந்து சப்பாத்திக்கோ காலையில் நம்ம பார்த்திங்கன்னா இட்லி தோசை இந்த மாதிரி தான் வெரைட்டிஸாக தான் பிரேக்ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு தான் நம்ம பார்க்க போகிறது. முதல் சீரியஸில் எக்கு வச்சுட்டு எக்கு கிரேவி தான் பார்க்க போகிறோம். சரியா? ஒரு சட்டியில் நல்லா வெளிச்செண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஆல் ஸ்பைசஸ் எடுத்துக்கோங்க. ஸ்பைசஸ் நல்லா பொரிஞ்சு வரும்போது இஞ்சி பூண்டு சதைச்சி போட்டிங்கன்னா கொஞ்சம் ரா ஸ்மெல்லும் நல்ல ஸ்மெல்லாக கிடைக்கும். ஸோ அதனால தான் நான் எப்போவுமே இஞ்சியும் பூண்டு எப்போவுமே இடித்து தான் போடுவேன். மிக்சியில் போட்டு அரைக்காதீங்க, அந்த டேஸ்ட்டு வராது நமக்கு. ஸோ அந்த இஞ்சி பூண்டு போட்டாச்சு. சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயமும் போடலாம். அப்போ தான் நல்லா இந்த கொழுப்பு கிடைக்கிறதுக்காக சின்ன வெங்காயம் இஞ்சி போடணும். அதுவும் டேஸ்ட்டாக எனக்கு சின்ன வெங்காயத்தை நிறைய பெனிஃபிட்ஸ் ஹெல்த்தி இதெல்லாம் வராமல் பாதுகாக்கிறதுக்கு உதவிக்கு. ஸோ ஆனியனை எடுத்துக்கோங்க. நல்லா பொரித்து பொன்னிறமாக வரணும். கருவேப்பிலை நமக்கு டேஸ்ட்டு கொடுக்குற மாப்பிள்ளை யார் தெரியுமா? அவன் அவனை போடுங்க. கறி அப்படி ஊற்றி வச்சுக்கோங்க. தக்காளி போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. அந்த ஜூஸ் நல்லா வெந்து அப்படி கிட்டும் பார்த்திங்களா, அந்த டைமில் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஸ்பெஷல் என்னென்னா குருமுளகு பொடி தான். அந்த குருமுளகு பொடியும் கரம் மசாலா நான் வந்து என்ன போடுவேன்னா சிக்கன் மசாலா அப்போ தான் போடுவேன். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து சில்லி பவுடரும் காஷ்மீர் பொடி ஒரு மல்லி பொடியில் கொஞ்சம் இவ்வளோத்தையும் போட்டுக்கோங்க. மசாலா இதில் நான் வேறு எதுவுமே இல்லை. தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். அதில் 1ஆம் பால் 2ஆம் பால் இது எடுத்துருக்கணும். சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தேங்காய் மொத்தமாக அரைச்சி அந்த சக்கையோடையே போடுவாங்க. அப்படியும் போட்டிங்கன்னா எக் மப்பாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆயிரும். எக்கை வந்து வேக வச்சும் போடலாம். நான் வந்து என்ன பண்ணால் உடச்சி ஊற்றி நல்லா பார்த்திங்கன்னா கொதித்து வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வரும். லாஸ்ட்டாக சின்ன சின்னதாகவும் வெட்டி போடலாம், பெருசாகவும் போடலாம். இப்படி வச்சு பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டு பாருங்கள். கிறிஸ்மஸை நம்ம செலிப்ரேட் பண்ண போகிறோங்க. இதேமாரி ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணுங்கள். இதேமாரி